Namaste children. Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் NCERT கிளாஸ் 9 சஞ்சயன் ரீடர்ல இருந்து சாப்டர் 5 ஹாமித் கான். ரைட்டரோட நேம் எஸ்கே பொட்டிகாட். ஸோ இந்த ரைட்டர் ஒரு தடவை தக்ஷீலா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போறாரு. ஸோ அங்க ஹாமித் கானை மீட் பண்றாரு. ஸோ அங்க நடந்த ஒரு மெமரியை வந்து அவர் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். तक्षशिला पाकिस्तान में आगजनी। समाचार पत्र की यह खबर पढ़ते ही मुझे हामिद का याद आया। सो तक्षशिलाன்ற பிளேஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு வந்து broke out, which means அதாவது ஒரு டெரரிசம் மூலமா ஒரு கிளர்ச்சியாளர்கள் மூலமா ஒரு கடைகளுக்குள்ள தீ வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்கு. எங்க அந்த தக்ஷிலா அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கு. சோ இதை வந்து ரைட்டர் வந்து நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு. இதை பார்த்த உடனே खबर पढ़ते ही मुझे हामिद खान याद आया. सो இந்த விஷயத்தை படிச்ச உடனே எனக்கு வந்து ஹாமித் கான் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஏன்னா ஹாமித் கானோட கடை இருக்கிற இடம் வந்து இந்த தக்ஷிலான்ற இடத்துல தான் அவரோட கடை இருக்கு. அதனால அந்த ஹாமித் கான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. मैंने भगवान से विनती की. सो நான் வந்து பகவான் கிட்ட ஆண்டவன் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணினேன். हे भगवान मेरे हामिद खान की दुकान को इस आगजनी से बचा लेना. सो ஆண்டவா மத கலவரத்தினால ஏற்பட்ட தீ விபத்துல இருந்து என்னுடைய ஹாமித் கான் கடையை காப்பாத்து அப்படின்னு வேண்டிட்டேன். ஆம் ஜனி மீன்ஸ் மத கலவரம், அதனால ஏற்பட்ட தீ விபத்து. अभी 2 साल ही तो बीते हैं जब मैं तक्षशिला के पौराणिक खंडहर देखने गया था. சோ இப்ப ரைட்டர் வந்து ஹாமித் கான் எப்படி மீட் பண்றேன்னு சொல்றாரு. சோ अभी 2 साल ही बीते हैं, இப்பதான் 2 years முடிஞ்ச மாதிரி இருக்கு. சோ நான் வந்து எப்போ தக்ஷிலாக்கு போயிருக்கேன். தக்ஷிலா அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து பௌராணிக் கண்டஹர், அதாவது ஏன்ஷியன்ட் ரூயின்ட் பில்டிங்ஸ். கண்டஹர்னா ரூயின்ட், சிதிலமடைந்த கட்டிடங்களை பாக்குறதுக்காக, பழமையான சிதிலமடைந்த கட்டிடங்களை பாக்குறதுக்காக போயிருந்தேன். பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஏக் और कड़कड़ाती धूप, ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப மோசமான வெயில். दूसरी ओर இன்னொரு பக்கம் பார்த்தா भूख और प्यास, सो பசி and then தாகம் எல்லாம் இருந்தது. के मारे बुरा हाल हो रहा था. सो இதெல்லாம் சேர்ந்து என்னோட பாடியை வந்து ஒரு வழி பண்ணிடுது. அதாவது ரொம்ப டயர்டா இருந்தது எனக்கு. சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்லாம ரொம்ப மயக்கம் வர ஸ்டேஜுக்கு போயிட்டேன். रेलवे स्टेशन से करीब 1.25 मील की दूरी पर बसे एक गांव की ओर निकल पड़ा. सो ஸ்டேஷன்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 3/4 மைல் தூரம் நான் போயிருப்பேன். அங்க வந்து ஒரு கிராமம் இருந்தது. சோ அந்த கிராமத்து பக்கமா நான் நடக்க ஆரம்பிச்சேன். हस्तरेखाओं के समान फैली गलियों से बड़ा तंग बाजार. सो हस्तरेखा மீன்ஸ் அதனால கை ரேகை. சோ கை ரேகை எப்படி இருக்கும், ரொம்ப ஜிக்ஸாக்கா இருக்கும் இல்லையா, அங்கங்க போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோட்ஸ் இருக்கு. ஃபைலி கலியா, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டான ஒரு ரோட்ஸ். சோ அங்க எங்க ரோட்ஸ் போயிட்டே இருக்கு, ஒரு ஆர்டரா இல்லாம திடீர்னு ஒரு ரோடு போகும். அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு ரோட்ஸ் இருக்குது. சோ பரே தங்கு பாசார்னா ஒரு ஃபுல்லா லெதர் கடைகள் அங்க நிறைய இருந்தது. जहाँ कहीं नजर पड़ी धुआं, मच्छर और गंदगी से भरी जगहें ही दिखी. சோ எங்கெல்லாம் என்னோட பார்வைப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் துவா, ஸ்மோக்ஸ், and then வந்து ஃபுல்லா கொசுக்கள், ரொம்ப டர்ட்டியா இருந்து அந்த பிளேஸ் இருந்தது. कहीं कहीं तो सड़े हुए चमड़े की बदबू ने स्वागत किया. सो सड़े हुए चमड़े मीன்ஸ் வந்து அழுகி போன அந்த லெதர், சோ அழுகி போன தோள்கள்லாம் என்ன வந்து அந்த பத்பு, அந்த ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல் வந்து என்ன வெல்கம் பண்ணிட்டு. அவ்வளவு மோசமா இருந்த அந்த இடம். लंबे कद के पठान अपने सहज अलमस्त चाल में चलते नजर आ रहे थे. सो இது எதையுமே கண்டுக்காம இந்த லம்பே கத், ரொம்ப கத் மீன்ஸ் சைஸ். சோ ரொம்ப டால் சைஸ்ல ஒரு முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பனே அவங்க ஃபன்னா அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்களா, அதை பத்தி கவலையே படாம. चारों तरफ चक्कर लगा दिया पर अभी तक कोई होटल नजर नहीं आया. சோ என்ன பண்றாரு ரைட்டர், என்ன பண்றாரு, நாலா பக்கமும் பார்வை அப்படியே சுத்த விடுறாரு. சோ பார்த்தா அங்க வந்து ஒரு ஹோட்டல் கூட அவர் கண்ணு படவே இல்லை. मन में विचार आया इस गांव में होटल की जरूरत ही क्या होगी. சோ மனசுல ஒரு தாட் வந்தது, இந்த கிராமத்துல ஹோட்டல் வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு. अचानक एक दुकान नजर आई जहां चपातियां सेकी जा रही थी. सो सडनली திடீர்னு ஒரு ஷாப் மட்டும் என் கண்ணில் பட்டது. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சப்பாத்தி வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. சப்பாத்தியை வந்து போட்டு கல்ல போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. चपातियां की सौंधी महक से मेरे पांव अपने आप उस दुकान की ओर मुड़ गई. सो मुड़ गई मीन्स गोइंग टुवर्ड्स.
சோ சப்பாத்தியா கி சவுந்தி மஹக். சோ அந்த ஒரு சப்பாத்தியோட வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை வந்து என்ன அறியாமே என் கால்கள் வந்து கடை நோக்கி போக ஆரம்பிச்சது. अपने अनुभवों से मैंने जान लिया था कि परदेश में मुस्कुराहट की रक्षा और सहायक होती है. சோ என்னோட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, பரதேஷ் தட் மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி இல்லாம ஒரு அயல் நாட்டுல வந்து முஸ்குராஹத் சிரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேடயமா இருக்கு. ரக்ஷக் ஒரு சகாய், நமக்கு ஒரு உதவிகரமாவும் நமக்கு ஒரு கேடயமாவும் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். சோ முஸ்குராते हुए मैं दुकान के अंदर घुस गया. சோ நான் என்ன பண்ணினேன், சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த கடைக்குள்ள என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. एक अधेड़ उम्र का पठान अंगीठी के पास सिर झुकाए चपातियां बना रहा था. சோ இவர் என்ட்ரி கொடுத்த நேரத்துல அப்போ ஒரு பட்டான், ஒரு முஸ்லீம், ஒரு அதேட உம்ர், ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் என்ன பண்றாருன்னா, பட்டான் அவர் ஒரு முஸ்லீம் தான். அவர் வந்து அங்கீட்டி, சோ விறகடு பக்கத்துல உட்கார்ந்து சிர் ஜோகை தலையை குனிஞ்சு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்காரு. मैंने जो ही दुकान में प्रवेश किया वह अपने हथेली पर रखे आटे को बेलना छोड़कर मेरी ओर घूर घूर कर देखने लगा. சோ நான் வந்து ஒன்ஸ் அந்த ஷாப்ல என்ட்ரான உடனேயே, பிரவேஷ் மீன்ஸ் என்ட்ரான உடனேயே अपनी हथेली पर रखे आटे, சோ தன் கையில வச்சிருந்த அந்த ஆட்டா இருக்குல்ல, அந்த மாவு வந்து பயில்னா அதை வந்து பிசையறத விட்டுட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்களே, இடுவாங்களே சப்பாத்தி. சோ அந்த சப்பாத்தி இடுறத ஸ்டாப் பண்ணிட்டு மேரி ஓர், சோ என்ன பார்த்து வந்து குர்குர் என்ன பார்த்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. मैं उसकी तरफ देखकर मुस्कुरा दिया. சோ நான் அவர் பார்த்து சிரிச்சேன். फिर भी उसके चेहरे के हाव भाव में कोई परिवर्तन नहीं हुआ. சோ நான் அவர் சிரிச்சா கூட அவருடைய ஃபேஸ்ல, செஹரே மீன்ஸ் ஃபேஸ், ஹாவ் பாவ் எக்ஸ்பிரஷன், சோ எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் அவர்கிட்ட இருந்து அவர் முகத்துல இல்ல. பரிவர்த்தன் நஹி ஆயா, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் அவர் முகத்துல நல்லா பார்க்க முடியல. वह बेपरवाही के साथ तीखी नजर से मुझे निहारे जा रहा था. சோ நான் சிரிச்சா கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பேப்பர்வாகி ரொம்ப கேர்லெஸ்ஸா என்ன பண்ணாருன்னா, தீக்கி நசர் ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துட்டு என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நிஹார ஹேத்தி மீன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. खाने को कुछ मिलेगा? मैंने धीमी आवाज से पूछा. சோ சாப்பிடுறதா கிடைக்குமா நான் மொல்லமான வாய்ஸ்ல கேட்டேன். चपाती और सालन है वहां बैठ जाइए. சப்பாத்தி சாலன் ரெண்டுமே இருக்கு, அங்க உட்காருங்க அப்படின்னு மட்டும் சொன்னாரு. उसने एक बेंच की तरफ इशारा करते हुए कहा. சோ ஒரு பெஞ்ச் கை காமிச்சு அங்க போய் உட்காருங்க, சப்பாத்தி சாலன் தான் இருக்கு அப்படின்னு அந்த முஸ்லிம் சொல்றாரு. मैं बेंच पर बैठकर रुमाल से हवा करने लगा. சோ रुमाल மீன்ஸ் வந்து கர்ச்சீஃப். சோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஹீட்லயே அங்க ஃபேன் கூட இல்ல, அதனால நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த கர்ச்சீஃபை வச்சு காத்து வீசிட்டு இருந்தேன். मैंने दुकान के भीतर झांक कर देखा. சோ ஜாங்கர் மீன்ஸ் வந்து பீப்பிங் அவுட், சோ உள்ள எட்டி பாக்குறது, பீத்தர்னா இன்சைட். சோ நான் வந்து கடைக்குள்ள எட்டி பார்த்தேன். பேத்தர் தீபி சே லீப்பா ஹுவா ஆங்கல். சோ பேத்தர் தீபி அப்படின்னா ஒரு ஆர்டரே இல்லாம, சோ அங்க இங்க ஒண்ணுமா மிஸ் ஆனது, எங்க லீப்பா ஹுவா, சோ வந்து மெழுகப்பட்டிருந்த ஆங்கர் மீன்ஸ் அந்த பிளேஸ், கோட்யார்ட். தூர் சே சனி தீவாரே. சோ த டஸ்டால ஃபுல்லா அந்த வால்ஸ் எல்லாம், தீவாரே மீன்ஸ் வால்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து டஸ்டா இருந்தது. एक कोने में काट पड़ी हुई थी. सो ஒரு ஓரமா ஒரு கட்டில் இருந்தது. जिस पर एक दड़ियल बुड्ढा गंदे तकिए पर कोहनी टेके हुए हुक्का पी रहा था. सो हुक्काங்கிறது இட்ஸ் a kind of a smoking. சோ ஒரு தடியல் மீன்ஸ் ஒரு தாடி வச்ச ஒரு வயசான ஒரு பர்சன், கந்தே தக்கி ஒரு டர்ட்டியான ஒரு பில்லோ கை வச்சுட்டு, சோ அதுல வந்து அந்த ஹுக்கா வச்சு அதுல வந்து புகையை விட்டுட்டு இருக்காரு. हुक्की की गुड़गुड़ाहट में उसने अपने आप को ही नहीं बल्कि सारे जहां को बुला रहा था. சோ இந்த ஹுக்கை பிடிக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு மாதிரி. சோ அந்த வந்து குடு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்து எப்படின்னா தன்னை மட்டும் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி இருந்தான். சோ அவ்வளவு சத்தமா இருந்தா அந்த ஹுக்கை வந்து பிடிச்சிட்டு இருந்தாரா அந்த வயசான அந்த மனிதன். भाईजान आप कहाँ से रहने वाले हैं? चपाती को अंगारों पे रखते हुए उस आधेड़ उम्र के पठान ने पूछा. சோ அந்த முஸ்லிம் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ பாய்ஜான் பிரதர், நீங்க வந்து எங்க இருக்கீங்க, உங்க வீடு எங்க? சப்பாத்திக்கும் அங்க ஒரு போய் ரக்தே ஹோ. சோ சப்பாத்தியை வந்து நெருப்புல போட்டுனே வந்து அந்த ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், முஸ்லிம் பர்சன் நம்ம ரைட்டரை பார்த்து கேக்குறாரு.
மாலாபர் के சோ நம்ம ரைட்டர் சொல்றாரு நான் வந்து மாலாபர் அப்படின்ற இடத்துல இருந்து வரேன். मैंने जवाब दिया நான் பதில் சொன்னேன். उसने यह नाम नहीं सुना था சோ அவருக்கு இந்த பேர் கேள்விப்பட்டதில்ல போல இருக்கு. आटे को हाथ में लेकर गोलाकार बनाते हुए पूछा ये हिंदुस्तान में ही है ना சோ வந்து ஆட்டை அந்த கோதுமை மாவு இருக்குல்ல அதை வந்து சர்க்கிள் பண்ணி ரவுண்ட் பண்ணிட்டே வந்து அந்த கோதுமை அந்த இடத்துக்கு முன்னாடி சப்பாத்தி இடத்துக்கு முன்னாடி ரவுண்ட் பண்ணி இடுவாங்கல்ல சோ ரவுண்ட் பண்ணிட்டே கேக்குறாராம். சோ இது வந்து ஹிந்துஸ்தான்ல தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. பாரத் கே தக்ஷிணி சோர் மദ്രാஸ் கே ஆகே சோ இது வந்து இந்தியாவோட சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. சோ மெட்ராஸ்க்கு முன்னாடி. क्या आप हिंदू है சோ நீங்க ஹிந்துவா? एक हिंदू घर में ही जन्म लिया है சோ நான் ஒரு ஹிந்து குடும்பத்துல தான் பிறந்திருக்கேன். उसने एक फीकी मुस्कुराहट के साथ फिर पूछा सो ஒரு फीकी मुस्कुराहट சோ फीकी मुस्कुराहटனா ஒரு விரக்தியான சிரிப்பு. சோ அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு இவர் சொல்றாரு முசல்மானே ஹோட்டல் மே கானா கயேங்கே சோ நீங்க ஹிந்துங்கறீங்க நீங்க முஸ்லிம்ஸ் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? அதுக்கு நம்ம ரைட்டர் சொல்றாரு क्यों नहीं हमारे यहाँ तो अगर बढ़िया चाय पीनी हो या बढ़िया पुलाव खाना हो तो लोग बेकट के मुसलमानी होटल में जाया करते हैं சோ ஏன் சாப்பிட கூடாது நாங்க சாப்பிடுவோமே. சோ எங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு நல்ல ஒரு சாய் படியா சாய் நல்ல ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னாலும் இல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு புலாவ் சாப்பிடணும் அப்படின்னாலும் பேக்கட் கே மீன்ஸ் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம நாங்க நேரா முஸ்லிம் ஹோட்டல் தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த ரைட்டர் சொல்றாரு. वह मेरी बात पर विश्वास नहीं कर पाया सो நான் சொன்ன வார்த்தையில அவருக்கு நம்பிக்கை வரல போல இருக்கு. मैंने उसे गर्व के साथ बताया सो நான் சொன்னேன் ரொம்ப பெருமையா சொன்னேன் हमारे यहाँ हिंदू मुसलमान में कोई फर्क नहीं है सो எங்களுடைய நாட்டுல இது மாதிரி ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. सब मिलजुल कर रहते हैं எல்லாம் ஒண்ணா தான் வாழறோம். भारत में मुसलमानों ने जिस पहली मस्जिद का निर्माण किया था वह हमारे ही राज्य के एक स्थान கோடங்கல்லூர் में है சோ இந்தியால வந்து முஸ்லிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் கட்டினாங்க இல்லையா சோ அது வந்து எங்களுடைய ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. கோடங்கல்லூர்ல அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. हमारे यहाँ हिंदू मुसलमानों के बीच दंगे नहीं के बराबर होते हैं சோ எங்களுக்கு ஹிந்து முஸ்லிம்ஸ் எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்து முஸ்லிம்ஸ் அப்படி சண்டை எல்லாம் கிடையாது நாங்க எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு ரைட்டர் வந்து அந்த முஸ்லிம் பார்த்து சொல்றாரு ஹாமித் கான பார்த்து சொல்றாரு. उसने मेरी बात को बहुत ही ध्यान पूर्वक सुनकर कहा சோ நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாம் கவனமா கேட்டாரு. சோ தியான் பூர்வக் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுட்டு அவர் சொல்றாரு काश मैं आपके मुल्क में आकर ये सब अपनी आंखों से देख सकता सो मुल्क मीन्स देश சோ ஒருவேளை நானும் கண்ட்ரில இருந்து இதெல்லாம் என் கண்ணால பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த முஸ்லிம் ஹாமித் கான் சொல்றாரு நம்ம ரைட்டர் கிட்ட. क्या आपको मेरी बात पर विश्वास नहीं होता मैंने पूछा सो நான் கேட்டேன் என்ன நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா நீ நான் கேட்டேன். मुझे आपकी बात पर तो पूरा यकीन हो गया है எனக்கு நீங்க சொல்றதுல ஃபுல்லா நம்பிக்கை இருக்கு. पर मैं इस पर ईमान नहीं कर सकता कि आप हिंदू नहीं ஆனா என்னால இது நம்ப முடியல. ஏன் என்ன அப்படின்னா நீங்க ஹிந்துன்னு தான் நம்ப முடியல. क्योंकि ஏன் அப்படின்னா यहाँ कोई भी हिंदू आपकी कही हुई बातों को इतने फक्र के साथ किसी मुसलमान से नहीं कह सकता सो ஏன் அப்படின்னா இங்க வந்து எந்த ஒரு ஹிந்துவும் நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் அதாவது ஹிந்து முஸ்லிம்ஸ் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இத்தனை ஃபக்ர் மீன்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பெருமை இவ்வளவு ஒரு கர்வமா எந்த ஒரு முஸ்லிம்ஸ் கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. उसकी नजर से सो அவங்களோட பார்வையில हम आताइयों की औलाद சோ ஆத்தாயோனா வந்து கொடுமைக்காரங்களோட குழந்தைங்க. சோ முஸ்லிம் அந்த ஹிந்துஸோட பார்வையில பாகிஸ்தான்ல முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கொடுமைக்காரங்களோட குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரிதான் எங்களை இங்க இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு இந்த ரைட்டர் சொல்றாரு. இந்த ஹாமித் கான் சொல்றாரு நம்ம ரைட்டர் கிட்ட. हमें इस हालत में अपनी आन के लिए लड़ना पड़ता है சோ நாங்களும் எங்களுடைய அந்த பிரஸ்டீஜ் இருக்குல்ல அதை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்களும் போராட வேண்டியதா இருக்கு. यही हमारी नियति है இதுதான் எங்களுடைய பாக்கியம். சோ நியதி மீன்ஸ் இங்க ஃபார்ச்சூன் சோ இதுதான் எங்களுடைய பாக்கியம் இதுதான். उसकी आवाज में सच्चाई कूट कर भरी थी சோ அவர் சொன்ன இந்த வார்த்தையில ஒரு வார்த்தையிலே வந்து உண்மை அப்படியே இருக்கு. आपका शुभ नाम मैंने पूछा சோ நான் ரைட்டர் கேக்குறாரு உங்க பேர் என்ன அப்படி கேக்குறாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாரு இந்த ரைட்டர் வந்து அந்த பர்சனை பார்த்து கேக்குறாரு. हामिद खान वो जो चारपाई पर बैठे हैं वो मेरे अब्बा जान सो हाँ சொல்றாரு நான் பேர் ஹாமித் கான்
அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல கட்டில, அவர் வந்து என்னுடைய அப்பா ஜான், என்னுடைய அப்பா. अच्छा आप 10 मिनट तक इंतजार कीजिए, सालन अभी पक रहा है. சோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாலன் ரெடி ஆயிட்டு இருக்கு. मैं इंतजार करने लगा. சோ நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன். अरे ओ अब्दुल, हामिद खान ने जोर से आवाज लगाई. சோ ஹாமித் கான் என்ன பண்றாரு, ஓ அப்துல், அப்துல்ன்ற ஒரு பையனை வந்து கூப்பிடுறாரு, இவர் சத்தமா கூப்பிடுறாரு. एक छोकरा दौड़ता हुआ आया. சோ ஒரு பையன் அங்க இருந்து ஓடி வரான். जो आंगन में चटाई बिछाकर लाल मिर्च सुखा रहा था. சோ அந்த பையன் வந்து அந்த கோர்ட்யார்ட் இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி அந்த இடத்துல வந்து சட்டாய் பிச்சாக்கர் ஒரு மேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒரு செகப்பு மிளகாயை வந்து காய வச்சுட்டு இருந்த பையன் அங்க ஓடி வரான். हामिद खान கூப்பிட்டவன ஓடி வரான். हामिद ने पश्तो भाषा में उसे कुछ आदेश दिया. சோ பஷ்தோ பாஷா மீன்ஸ் அது ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். சோ அந்த லாங்குவேஜ்ல வந்து हामिद खान அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. वह दुकान के पिछवाड़े की तरफ भागा. पिछवाड़ा मीन्स बैकयार्ड. सो पिन पकमा कடைக்கு பின் பக்கமா உள்ள போறாங்க. भाईजान, जालिमों की इस दुनिया में शैतान भी लुक छिप कर चलता है. सो உடனே हामिद खान வந்து மறுபடியும் நம்ம ரைட்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. भाईजान பிரதர், जालिमों की इस दुनिया में, जालिம் அப்படின்னா அதாவது கொடுமைக்காரங்க, கொடுமைப்படுத்துறவங்களே, கொடுமைக்காரங்க இருக்காங்க இல்லையா, லைக் ஏதாச்சும் ஒரு கிளர்ச்சி பண்றது. சோ அந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒரு இடத்துல ஷைத்தான் பி, சைத்தான் கூட ஹைட் அண்ட் சீக் லுக் छिपा करना வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறான். किसी पर गोश जमा कर या मजबूर करके हम प्यार मोल नहीं ले सकते. सो யாரையும் வந்து கோஸ் ஜமா கர் கோவப்படுத்தியோ இல்ல வந்து மஸ்பூர் கர்க்கே அதாவது ஃபோர்ஸ் படுத்தியோ, அதாவது அவங்கள நிர்பந்தப்படுத்தியோ கோவப்படுத்தியோ அவங்க கிட்ட நம்மள வந்து அன்பு பெற முடியாது. आप ईमान से मोहब्बत के नाते मेरे होटल में खाना खाए आए हैं. सो நீங்க வந்து ஒரு அன்பு அப்படின்ற ஒரு இதுல வந்து இங்க என்னோட ஹோட்டல் சாப்பிட வந்திருக்கீங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கல, ஆனா நீங்க வந்து என் மேல அன்பு வச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பசின்ற ஒரு விஷயத்த இருந்தா கூட, சோ இந்த ஹோட்டல் வந்து முஸ்லிம் ஹோட்டல் தெரிஞ்சா கூட நீங்க நம்பி வந்திருக்கீங்க. ऐसी ईमानदारी और मोहब्बत का असर मेरे दिल में क्यों ना पड़े. சோ ஆனா இந்த மாதிரி ஒரு அன்பு, சோ இந்த மாதிரி ஒரு ईमानदारी, இந்த ஒரு ஹானஸ்டி அந்த ஒரு பாசம் வந்து அதோடைய ரியாக்ஷன், அதோடைய அசர் मेरे दिल में क्यों ना पड़ा, அது ஏன் எனக்கு வரல. अगर हिंदू और मुसलमान ईमान से आपस में मोहब्बत करते तो कितना अच्छा होता. சோ ஒருவேளை ஹிந்து முஸ்லிமானும் வந்து ஈமான் ஒரு நம்பிக்கையோட ஆப்பஸ் மியூச்சுவலி ஒருத்தர் வந்து அன்போட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். धीमे स्वर में बोलते हुए वह अंगीठी की आखिरी चपाती उतारकर खड़ा हो गया. இது வந்து முள்ளமான வாய் சொல்லிட்டே என்ன பண்றாருன்னா கடைசி சப்பாத்தியை பண்ணி முடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு. जो छोकरा पिछवाड़े की तरफ गया था उसने एक थाली में चावल लाकर सामने रख दिया. हामिद खान ने 3-4 चपातियां उसमें रख दी. சோ அந்த எந்த பையன் வந்து பின்பக்கம் போனானோ அந்த பையன் வரான். அவன் கையில என்ன இருக்கு, ஒரு தாலி, ஒரு பிளேட் இருக்கு. சோ பிளேட்ல வந்து चावल ரைஸ் வந்து போட்டு கொண்டு வர அதுல. and then हामिद खान ने 3-4 चपातियां उसमें रख दी. சோ அந்த ஒரு அந்த பிளேட்ல வந்து ஒரு 3-4 சப்பாத்தி வந்து हामिद खान வைக்கிறாரு. फिर लोहे की तश्तरी में सालन परोसा. सो तश्तरी मींस வந்து ஒரு சாசர் மாதிரி ஒரு பிளேட்ல வந்து இட்ஸ் லைக் a saucer. சோ तश्तरी மீன்ஸ் ஒரு சாசர் மாதிரி ஒரு குழி தட்டுல அதுல வந்து சாலன் வந்து அங்க அதுல ஸ்ப்ரெட் பண்றாரு हामिद खान. छोकरा साफ पानी से भरा एक कटोरा मेज पर रखकर चला गया. सो அந்த பையன் தண்ணி ஃபில் பண்ணின அந்த பவுல நம்ம ரைட்டர் பக்கத்துல வச்சிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். मैंने बड़े चाव से भरपेट खाना खाया. चाव सेனா ரொம்ப விரும்பி வந்து என்ன பண்ண, பர்பேட் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். कितने पैसे हुए, जेब में हाथ डालते हुए मैंने हामिद खान से पूछा. சோ எவ்வளவு காசு ஆச்சு, जेब में हाथ डालते हुए. சோ பாக்கெட்ல கை விட்டு ரைட்டர் வந்து கேக்குறாரு हामिद खान கிட்ட. मुस्कुराते हुए हामिद खान ने हाथ पकड़ लिया और बोला. சோ சிரிச்சுக்கிட்டே हामिद என்ன பண்றான், கையை பிடிச்சிட்டு சொல்றான், भाईजान माफ कीजिएगा. சோ பிரதர் தப்பா நினைச்சுக்காதீங்க, पैसा नहीं लूंगा. सो ना कास வாங்கிக்க மாட்டேன். आप मेरे मेहमान है. सो நீங்க என்னோட கெஸ்ட். मेहमान नवाजी की बात अलग है. सो मेहमान नवाजी मींस हॉस्पिटैलिटी. सो வந்த விருந்தினர்களை கவனிக்கிறது मेहमान नवाजी. அவர் சொல்றாரு, ரைட்டர் சொல்றாரு, சோ அந்த விஷயம் தனி. एक दुकानदार के नाते आपको खाने की पैसा लेने पड़ेगी. சோ நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்னா அது தனி விஷயம். இப்ப நான் உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்க சாப்பிடறதுக்கு, சோ அதனால ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது தனி விஷயம். சோ एक दुकानदार के नाते, சோ ஒரு ஷாப் கீப்பரை நீங்க வந்து கண்டிப்பா காசு வாங்கி தான் ஆகணும்.
आपको मेरी मोहब्बत के कसम. சோ என் மேல அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பின் மேல ஆணையா நீங்க கண்டிப்பா எங்கிட்ட காசு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. एक रुपये के नोट को मैंने हामिद खान की ओर बढ़ाया. சோ நான் என்ன பண்ணேன், 1 ரூபாய் நோட் எடுத்து அதை வந்து ஹாமித் கான் கிட்ட கை நீட்டி கொடுக்கறேன். சகுச்சா ரஹாத்தா. சோ அவருக்கு வந்து சகுச்சா மீன்ஸ் ஹெசிடேஷன். சோ அவருக்கு அதை வாங்கறதுல ஒரு வித தயக்கம் இருந்தது. उसने वह रुपया लेकर फिर मेरे हाथ में रख दिया. சோ அந்த காசை வாங்கிட்டு திருப்பி என்கிட்டயே வச்சிட்டாரு. भाईजान मैंने खाने के पैसे आपसे ले लिए हैं, मगर मैं चाहता हूँ कि यह आपकी की हाथों में रहे. சோ அந்த காசை வாங்கி திருப்பி என் கையில சொல்றாரு, भाईजान பிரதர் நான் வந்து உங்ககிட்ட காசை வாங்கிட்டேன், மகர் ஆனா நான் விரும்புறேன் என்ன அப்படின்னா இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், உங்க கையிலே இருக்கட்டும். आप जब पहुंचे तो किसी मुसलमानी होटल में जाकर इस पैसे से पुलाव खाए और तक्षशिला के भाई हामिद खान को याद करे. சோ நீங்க எப்போ வந்து உங்க கண்ட்ரில உங்க நாட்டுல வந்து நீங்க போய் ஏதாவது ஒரு முஸ்லிமான் ஹோட்டல்ல போய் ஒரு புலாவோ சாப்பிடுவீங்களே, அப்ப சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு தக்ஷிலாலையும் ஒரு பிரதர் இருக்கா, ஹாமித் கான் அவன் பேரு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காசை ரைட்டர் கிட்டே கொடுத்துடுறாரு. वहां से लौटकर मैं तक्षशिला के खंडहरों की तरफ चला आया. சோ அங்கிருந்து அந்த ஹாமித் கான் கிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு விடைபெற்றுட்டு அங்கிருந்து வராரு. எங்க அப்படின்னாக்கா தக்ஷிலாவோட அந்த ரூயின்ட் பில்டிங்ஸ் பக்கம் திருப்பி வராரு. उसके बाद मैंने फिर कभी हामिद खान को नहीं देखा. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹாமித் கான் திரும்பி பார்க்கவே இல்ல. पर हामिद खान की वह आवाज, उसके साथ बिताए क्षणों की यादें आज भी ताजा है. ஆனா ஹாமித் கானோடைய அந்த ஒரு குரல், அவருடைய செலவு பண்ணின அந்த பிதாய ஷனம், அந்த செலவு பண்ணின நேரங்கள், அந்த ஒரு மெமரிஸ் அதெல்லாம் இப்போ வந்து தாசா, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா என் கூட இருக்கு. उसकी वह मुस्कान आज भी मेरे दिल में बसी है. அவருடைய அந்த சிரிப்பு இப்போ என்னுடைய மனசுல இருக்கு. तक्षशिला के सांप्रदायिक दंगों की चिंगारियों की आग से हामिद और उसकी वह दुकान जिसने मुझ भूखे को दोपहर में चाय और खाना देकर मेरी शुदा को तृप्त किया था, बची रहे. சோ நான் வந்து தக்ஷிலால நடக்கக்கூடிய இந்த மத கலவரத்துல இந்த நெருப்புல என்னுடைய ஹாமித் கானோட கடைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. சோ எந்த கடையில எனக்கு மத்தியான வேலைக்கு ஒருவேளை சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து என்னோட தாகத்தையும் பசியும் தீர்த்ததோ அந்த கடை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டேன் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. मैं यही प्रार्थना अब भी कर रहा हूँ. சோ இப்போ இதே ஒரு பிரார்த்தனை தான் நான் ஆண்டவன் கிட்ட வைக்கிறேன். சோ எப்போ எந்த ஒரு கடையில போய் என்னுடைய பசி ஆத்தினா அந்த ஹாமித் கான் கடை என்னைக்குமே ஒன்னும் ஆகக்கூடாது, இந்த தீக்கெல்லாம் இரையாக கூடாது அப்படின்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த ரைட்டர் தன்னுடைய ஞாபகங்களை பகிர்ந்துக்கிறார். சோ இதான் இந்த ஹாமித் கான் ஸ்டோரி. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாகிஸ்தான் நடந்த ஒரு நிகழ்வுகளோட தொகுப்பா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க லைன் பை லைன். சோ நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ.